காஞ்சிபுரத்தில் சாலை மறியலில் ஈடுபட முயன்ற சாம்சங் ஊழியர்கள் கைது. தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பத்து விழுக்காடு வாக்குகளை இழந்துவிட்டோம், அதனை மீட்க வேண்டும். அதிமுக ஐடி விங் ஆலோசனை கூட்டத்தில் இபிஎஸ் பேச்சு. வக்ஃபு சட்டத்தில் பல முரண்பாடுகள் உள்ளன. மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹருல்லா குற்றச்சாட்டு. சென்னை மெட்ரோ ரயிலில் கடந்த செப்டம்பர் மாதத்தில் மட்டும் 92.77 லட்சம் பேர் பயணம் செய்துள்ளனர். சென்னை மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு. ஐதராபாத்தில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த பைக் மற்றும் கார் மீது மற்றொரு கார் மோதி விபத்து. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்ப்பு. தாமிரபரணியில் கழிவுநீர் கலந்த விவகாரம். மாநகராட்சி ஆணையர் வீதி வீதியாக ஆய்வு. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு. எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜரானார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வழக்கு இந்த மாதம் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று வழங்கினார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 97வது பிறந்தநாள் விழா. சிவாஜி கணேசனின் மணிமண்டபத்தில் முதலமைச்சர் மரியாதை. அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்பு. புதுச்சேரியில் ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டம். இ-பைக் திட்டங்களை உடனடியாக தடை செய்ய வலியுறுத்தல். சேலம் அருகே இருசக்கர வாகனம் மீது சரக்கு லாரி மோதி விபத்து. 3 பேர் உயிரிழப்பு. ஜாபர் சேட் வழக்கை மீண்டும் விசாரிப்பது தவறானது. உச்சநீதிமன்றம் ஆட்சேபனை. மதுரை சென்றுள்ள துணை முதலமைச்சர் உதயநிதியை நேரில் சந்தித்து நடிகர் வடிவேலு வாழ்த்து. தனியார் விடுதியில் தங்கியிருந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பூங்கொத்து கொடுத்து வடிவேலு. ஜம்மு காஷ்மீரில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு. 28.12 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. திருச்சி மாவட்டம் பழூரைச் சேர்ந்த திராவிடமணி சிறையிலேயே இருந்தது அதிர்ச்சியளிப்பதாக இபிஎஸ் கண்டனம். திமுக ஆட்சியில் காவல் நிலைய மரணங்கள் தொடர்கதையாகிவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. சாம்சங் தொழிலாளர்கள் 20வது நாளாக வேலைநிறுத்த போராட்டம். சாம்சங் நிறுவனம் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 56,400 ரூபாய்க்கு விற்பனை. இந்தியா உட்பட 35 நாடுகளில் இருந்து இன்று முதல் விசா இல்லாமல் இலங்கை செல்ல அனுமதி. சுற்றுலாவை மேம்படுத்த விசா இல்லாமல் 6 மாதங்கள் தங்கி இருக்கலாம் என சலுகை. நடிகர் ரஜினிகாந்திற்கு அடிவயிற்று அருகே ஸ்டென்ட் பொருத்தம். நலமுடன் இருப்பதாக அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தகவல். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டி. 2வது இன்னிங்ஸில் 146 ரன்களில் சுருண்டது வங்கதேச அணி. இந்தியா வெற்றி பெற 95 ரன்கள் இலக்கு.